என்ற துவாவை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருப்போம். ரஜபுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் பரக்கத்தை அடையக்கூடிய அனைத்து குடும்பங்களாக ரசூலின் உம்மத்துகளாகவும் ரமலானை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியம் பெற்ற சிறந்த உம்மத்துகளாகவும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக என்ற துவாவோட அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல எடுத்திருக்கிற தலைப்பு நாமும் குர்ஆனும் தொழுகையும். நாமும் குர்ஆனும் தொழுகையும். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு அருள்மறை திருமறையை கையில் கொடுத்தது மட்டும் இல்லை, ஓத சொன்னது மட்டும் இல்லை, அந்த குர்ஆனின்படி வாழுங்கள் வாழ்ந்து காட்டியவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸு தான். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாட்ட ஒரு தாபியின் வந்து கேட்குறாங்க, உம்மத்துல் மோமினின் தாயே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்றாங்க. ஒரே வாரில் என்ன சொன்னாங்க? குர்ஆனாகவே இருந்ததுன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படி வாழ்ந்து காட்டிய நம் ஈருலக தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தான நாம அந்த குர்ஆனை எந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிக்கந்தர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனில் கூறப்படக்கூடிய ஒரு நபி. இவங்களுடைய காலத்தில், இவங்க அரசராகிறதுக்கு முன்னாடி அவங்க காலத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு நாட்டை ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஒரு அரசர் ஆளுவாங்க. அதுக்கு பிறகு அந்த அரசரை ஒரு கடலுக்குள்ளே இருக்கிற தீவில் கொண்டு விட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த கடலில் இருக்கிற தீவில் இருக்கிற மிருகங்கள் கடிச்சு கொதறி அந்த மாதிரி சின்ன பின்னப்பட்டு அந்த அரசரை அப்படி அங்கே மாண்டுருவாங்க. இது ஒரு வளமையாகவே வச்சுருந்தாங்க. அப்போ காலங்கள் போய்கிட்டு இருக்கு. இது பல மாறி 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 அரசராக வருவதற்கு யாரும் முன் வரல. இருந்தாலும் இருக்கிற வருஷத்தில் நம்ம சந்தோஷமாக இருந்துக்கிறோம் முன் வர்றவங்களும் இந்த மாதிரியே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு கொஞ்சம் காலகட்டம் ஆனதுக்கு பிறகு ஒரு மனிதர் வந்து அரசராக வர்றாங்க, நீதமாக ஆட்சி செலுத்துகிறாங்க, எல்லாமே இருக்குது. அப்போ அவங்க பீரியடு முடியவும் படகுல ஏற்றி அந்த படகுல அவரும் அவங்க அந்த அரசராக இருந்தவங்களும் அந்த படகொட்டி மட்டும்தான் இருக்கணும். கொண்டு விட்டுட்டு வந்துடுவாங்க தீவில். இப்போ போய்கிட்டு இருக்கும்போது இவர் சிரிச்சுக்கிட்டே போகிறார் இந்த அரசர். அப்போ அவர் கேட்குறாரு, படகொட்டி கேட்குறாரு, நானும் இவ்வளவு நாளாக இங்கே ஆட்சியில் இருந்த அரசரை பூரா கொண்டு நான் தீவில் விட்டுட்டு தான் வர்றேன். யாருமே சிரிச்சுக்கிட்டு வரல, டென்ஷனாக தான் வருவாங்க. ஆனால் நீங்கள் ஏன் இவ்வளோ சிரிச்சுக்கிட்டு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் அங்கே வந்து பாருங்கள் அப்படின்ட்டாங்க. இப்போ இவங்க போகும்போது பார்த்தா இவர் இங்கே இருக்கும்போதே நாம் இந்த மாதிரி தான் நடக்கும்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதனால் அவர் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அங்கே செஞ்சுட்டார். இந்த விதமான காட்டு விலங்குகள் வராமல் தடுக்கக்கூடிய வாய்ப்பு, அவருக்கு உணவு உடை, ஒரு கிராமத்தையே அந்த தீவில் உருவாக்கி வச்சுட்டு தான் இப்போ அவர் போகிறார். இப்போ போகும்போது அவர் டென்ஷனாக வர அங்கே போய் அவர் இப்பவும் அதுக்கு ஒரு ஆட்சியாளராக அவர் அங்கே போகிறார். அதனால அவர் சிரிச்சுக்கிட்டு போனார். இதை ஒரு முன் உதாரணமாக நம்ம குர்ஆனுக்கு சொல்லணும்னா, குர்ஆனை ஓதி அதை நேசித்து அதன் வழியில் நம்ம வாழ்ந்து அதன்படி வாழக்கூடியவர்களாக இருந்தோம்னா மறுமைங்கிற ஊருக்கு போகத்தானே போகிறோம். நம்ம கபருங்கிற ஊரை சந்திக்கத்தானே போகிறோம். சக்கராத்து வருத்தங்கிற அந்த இடத்த நம்ம சந்திக்காத மனிதர்கள் யாராவது இருக்க போகிறோமா? இல்லை. அப்போ அது தெரியுது இல்லை, மரணம்னு ஒன்று வரும், கபருன்னு ஒன்று இருக்குது, மறுமைன்னு ஒன்று இருக்குது, கியாமத்தினால ஒன்று கேள்விகளுக்கு இருக்குது. நம்ம எல்லாரும் நம்பக்கூடியவர்கள் தானே. எல்லாருமே ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசூலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா பகுதி பகுதல் மவுத். அல்லாஹ்வையும் ரசூலையும் வேதங்களையும் மலக்குமார்களையும் தக்தீரையும் நாளை கியாமத்து நாளை உண்டு என்பதை நம்புவதும் மரணம் என்பது நிச்சயம் நம்பித்தான் நம்ம ஈமான் கொண்டிருக்கோம். இந்த சொன்ன 7 விஷயமே யாரும் கண்ணில் பார்க்கல. ரசூல்மார்களை நம்ம கண்ணில் பார்க்கல, மலக்குமார்களை கண்ணில் பார்க்கல, அல்லாஹ்வை பார்க்கல. நம்ம தக்தீரில் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. கியாமத்து நாள் எப்போ வரும்னு நம்மளுக்கு தெரியாது. மரணம் எப்போ வரும்னு தெரியாது. இது எல்லாமே நம்மளை பார்க்காம நம்பி ஈமான் கொண்டவர்கள். அப்போ அவங்க நம்பி முன்னால் நம்ம பார்த்து பரவசம் அடைகிறதுக்கு நல்வழிப்படுத்துறதுக்குள்ள
பாக்கியத்தை அல்லாஹு தாலா எப்படி கொடுத்துருக்கான்? குரானின் மூலமாகவும், இப்போ சொன்னாங்க இல்லையா, ஹதீஸின் மூலமாகவும் தான் நம்மளுக்கு அல்லாஹு தாலா தந்திருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் நான் 2 உபதேசத்தை விட்டுட்டு போகிறேன், அதை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஒன்று பேசும் உபதேசம், இன்னொன்று பேசாத உபதேசம்னாங்க. ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் சொன்னது தான், திரும்ப நாங்கள் ஈமானை புதுப்பிக்கிறோம். ஒன்று பேசும் உபதேசம் என்ன? குரானும் ஹதீஸும். பேசாத உபதேசம் மரணம். மரணம் எனக்காவது நம்மகிட்ட பேசியிருக்கா? அது பேசினாலும் நம்ம கேட்டிருக்கோமா? ஒரு ஜனாசா போய் பார்த்தோம்னா அந்த ஜனாசாவில் இருந்து நம்ம என்ன படிப்புன்னு எடுத்துகிட்டு வரோம்? அவங்க முகம் அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, அதை சொல்லவா இங்கே போகிறோம்? நாளைக்கு நம்மளையும் இப்படி தானே வச்சுருந்து பார்ப்பாங்க, நம்மளை சுற்றி இது தானே நடக்கும். யாரெல்லாம் எனக்கு என்ன நிலைமையும் தெரியலையே அப்படின்னு நான் கவலைப்பட்டு வந்தேன்டா, அந்த மரணம் எனக்கு உபதேசம் செஞ்சிச்சுன்னு அர்த்தம். இல்லாட்டா எனக்கு உபதேசம் இல்லை. அதே மாதிரி குரானும் ஹதீஸும் நம்மளுக்கு என்ன உபதேசம் சொல்லுது? குரானில் என்ன சொல்லலை அல்ல? அவனுக்கு செலுத்த வேண்டிய கடமை 5 கடமையும் ஒரு வரியில் தான் அல்லாஹ் சொல்கிறான். ஒரு வரியில் தான் சொல்லி முடிஞ்ச தக்கு ஈமான் கொள்ளுங்கள், தொழுங்க, நோன்பு வைங்க, ஜக்காத்து கொடுங்க, ஹஜ்ஜு செய்யுங்கன்ட்டு ஒரு வரியில் சொல்லிடுவான். ஆனால் நம்ம எப்படி வாழணுங்கிறத குடும்பவியல்னு சொல்லுவோம். அது அக்கு வேறு ஆணி வேறு அல்லாஹ் தஆலா குரானில் அலசி கொடுக்குறோம். எப்படி ஒரு பெண்ணு வாழணும், எப்படி ஒரு ஆண் வாழணும், அந்த பெண்ணு ஆணும் திருமணம் முடித்தா எப்படி வாழணும், பிள்ளைகள் பிறந்தால் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், கணவன் மனைவிக்கு எப்படி நடக்கணும், மனைவி கணவனுக்கு எப்படி நடக்கணும், சொத்து உரிமைண்டா என்ன, தாய் தந்தையை எப்படி பார்க்கணும், எல்லாத்தையும் எல்லாம் என்ன செய்யறான்? சூரா அன்னிசாவில் அத்தனையும் அக்கு வேற ஆணி வேற எல்லாம் சொல்லியிருக்கான். நம்ம என்னைக்காவது அந்த அன்னிசா சூறாவை எடுத்து வச்சு தர்ஜுமாவையோ தப்சீரையோ சூறாக்களையோ ஓதி மனனம் செஞ்சிட்டோம்டா அந்த சட்டத்தின்படி வாழ்ந்த ஒரு பாக்கியத்தையாவது அல்லா தரும். அந்த நேரத்தில் அது புரிகிறோம் இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் குரானுக்கு நம்மளுக்கு என்ன உறவு இருக்குது அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிந்து வாழக்கூடியவர்களாக இருக்கும். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நம்மளுக்கு கிடைத்தது இந்த மிஹராஜ். ரஜபுடைய மாதத்தில் எல்லாருடைய அறிவிப்பிரகாரம் ரஜபுடைய மாதத்தில் பிற 27 மிஹராஜ் போனாங்கன்னு தான் இருக்குது. அல்லாஹு அகலமும் மிஹராஜின்னு ஒன்று நடந்திருக்கு இல்லையா? அது அந்த மிஹராஜில் போய் நம்மளுக்கு எல்லாமே கேட்டு ரசூலுல்லாஹ் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் முக்கியமாக வாங்கிட்டு வந்தது தொழுகை. அந்த தொழுகையின் மூலமாக நாம் அந்த உயிரோட்டமாக இருக்கோமா, இல்லை அந்த தொழுகையை உயிரோட்டம் இல்லாத தொழுகையாக இருக்கோமா? ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, உயிரோட்டம் உள்ள தொழுகை ஆஃபியத்தானது, உயிரோட்டம் இல்லாத தொழுகை நோயாளி போன்றதுங்கிறாங்க. அப்போ தொழுகைக்கு நோய் இருக்குங்கிறது மாதிரி தானே ஆயிடுது. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம தொழுகையை நம்ம எப்படி தொழுகிறோம்? இப்போ நம்மளை இங்கேயும் பாருங்களேன், அல்ஹம்துலில்லாஹ் நம்ம உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறது, ஜமாத்து அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்கிற பெரிய நியமத். பெண்களுக்கு 2 வக்து வாரதோறும் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஆனால் அதை நம்ம எப்படி சப்புகள் நிற்கிறோம்? இன்றைக்கெலாம் ரொம்ப மனசு எனக்கு வலிச்சிச்சு. இடையில கொஞ்சம் இடம், ஒரு பிள்ளை தனியாக விளையாண்டுக்கிட்டு இருக்கா, அந்த பிள்ளையை கொஞ்சம் சின்ன பிள்ளை, அந்த பிள்ளையை தள்ளியை விட்டுட்டு நம்ம சப்பை நெருக்கமாக காக்கணும் இல்லையா? நம்ம சப்புங்கிறது சாதாரண இல்லைம்மா, மலக்குகளுடைய அணிவகுப்புமா. இராணுவத்துடைய அணிவகுப்பு, மலக்குடைய அணிவகுப்பை வச்சு தான் இராணுவம் உருவாயிருக்கு. அந்த தோளோடு தோல் சேர்ந்து நில்லுங்க, அப்போ தான் உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரும்னு அல்லாஹ் ரசூல் நம்மளுக்கு காட்டி கொடுத்துருக்காங்க. மலக்குமார்களுக்குள்ள எனக்கே சண்டை வந்திருக்கா? நம்மளுக்குள்ள பிரிவுகள் வர்றது என்ன? நம்ம அது சப்புகளை அதுங்க அல்ஹம்துலில்லாஹ் பெண்களுக்கு கிடைச்ச இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிறோமே. கொஞ்சம் பேராக இருந்தால் என்ன, அது ஒரே ரோலில் நின்றுங்கன்னா அது பார்க்குறதுக்கு அந்த சப்பு என்ன அழகாக இருக்கும். அப்போ இன்ஷா அல்லாஹ் தொழுகை நம்மகிட்ட எப்படி இருக்குது, குரான் நம்மகிட்ட எப்படி இருக்குது, நாம் குரானும் தொழுகையும் நம்ம நேரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கா, நேரமெல்லாம் குரானும் தொழுகையாக இருக்கா அப்படின்னு ஒரு கண நேரம் நம்மளையே நம்ம சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, அரசர் ஒரு இடத்துக்கு ஒரு தலைவர் வர்றாங்கன்னா வரவேற்பு ஒரு மாதிரியாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வரவேற்பாக இருக்கும்ல. சாதாரணமானவங்களுக்கு சாதாரண வரவேற்பாக இருக்கும். ஆனால் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தான நமக்கு நாளை மறுமையில் எப்படிப்பட்ட வரவேற்பு அல்லாஹ் வைப்பான்? அல்ஹம்துலில்லாஹ், ஓதுங்கள் உயருங்கள்னு அல்லாஹ் சொல்லுவானா. அல்லாஹ் சொல்லுவானா, ஓதுங்கள் உயருங்கள். எத்தனை ஆயத்துக்கள் நம்மளுக்கு தெரியுது? 6666 ஆயத்து மனனம் செஞ்சவங்க காஃபிர்கள்.
அதன்படி வாழ்ந்தவர்கள் என்ன செய்வாங்களாம், ஓதிக்கிட்டே போய்கிட்டே இருப்பாங்களாம். எத்தனை ஆயத்து தெரிகிறவங்க அந்தந்த ஆயத்து வரைக்கும் உயரம் போயிட்டு நின்றுவாங்களாம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். இல்லை இன்னைக்கு நம்மளுடைய நிலைகள்லாம் எப்படி இருக்கு, குர்ஆனும் நாமளும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு, தொழுகையும் நமக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? சீசன் தொழுகையாளிகளாக இருக்கமா? இப்போ ரமலான் வருது, அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே ஒரு ஆண்களையும் ஒதுப்போட இருப்போம். நோன்பு ரமலானுக்கு மட்டுமா நம்மளுக்கு அல்லாஹ்வை கூப்பிடணும்? அவனுடைய மற்ற நாட்கள் எல்லாமே ரப்பு தானே எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு எண்ணம் கொண்டு அவனை தொழுகையோடும் குர்ஆனோடும் நம்ம இன்ஷா அல்லாஹ் இருந்துட்டோம்டா நம்மளை என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா? தலைவர்களை வரவேற்பதை விட பல மடங்கு நம்மளை வரவேற்க காத்துக்கிட்டு இருக்கான். ஹாஃபில்கள் அல்லாஹ்வின் குடும்பத்தார்கள், ஆலிம்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாரிசுகள். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்துருக்கான். அப்போ நம்ம வீட்டில் நம்மளே ஒரு உறுதி எடுக்கணும். நம்ம பின்னி வரக்கூடிய சந்ததிகளை ஒரு பிள்ளையாவது நான் ஆலிமா ஆக்கி பார்ப்பேன், ஒரு பிள்ளையை ஹாஃபில் ஆக்கி பார்ப்பேன் அப்படின்னு நம்மளுக்குள்ளே ஒரு உறுதி எடுத்து அல்லாஹ் கேட்கணும். யாரெல்லாம் நான் விட்டு போன அமல்களையெல்லாம் என்னை சீராக்கக்கூடிய அல்லாஹ், என்னுடைய சந்ததிகளில் இருந்து நல்லோர்களை உருவாக்கக்கூடிய அல்லாஹ் அப்படின்னு அல்லாட்ட நம்ம மனமுருகி கேட்டோம்னா நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பதில் கஞ்சம் இல்லை. அவன் கஞ்சனா? அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு தரக்கூடிய பாக்கியம் தான் ஹனியுன் ஹமீத், புகழுக்குரிய பணக்காரன், சாதாரண பணக்காரன் இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் அவளை பற்றி சொல்லும்போது என்ன சொல்ற, ஹனியுன் ஹமீதுங்கிறான், புகழுக்குரிய பணக்காரன். அந்த பணக்காரன் நம்ம புகழ்ந்துட்டோம்னா அல்லாஹ் நம்மளுக்கு அனைத்து விஷயத்தையும் கொடுப்பான். இப்போ நம்ம சொல்கிறோமே செல்வம்னு பேசுகிறோம். செல்வந்தர் யாருமா? பணம் வச்சிருக்கிறவங்களா செல்வந்தர்? கிடையாது. உலகத்துக்கு பொருள் வேணும், எதுவுமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வேணும். எல்லாம் மீறும்போது அதில் பிரச்சனைகளும் ஏறும் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பேசிக்கிட்டு இருக்கையில் அப்துர் ரஹ்மான் ரவுஃப் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க ரசூல்லா, என்னுடைய நண்பர் அப்துர் ரஹ்மான் ரவுஃப் ரலியல்லாஹு தஆலா நம்மெல்லாம் சொர்க்கம் போனதுக்கு பிறகு 50 வருடம் கழித்து வருவாங்கன்னாங்க. அப்துர் ரஹ்மான் ரவுஃப் ரலியல்லாஹு தஆலா டென்ஷன் ஆகி, யார சொல்லலாம், ஏன் நான் 50 வருஷம் நான் பின்வாங்கி வரணும் அப்படிங்க, நீங்கள் செல்வந்தராச்சே. அப்போ ரசூல்லா அதுக்கு அடுத்து அப்துர் ரஹ்மான் ரவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நான் நீங்கள் சொன்னபடியும் அல்லாஹ் கட்டளையும் பிரகாரம் தான் நான் வாழ்கிறேன், என்னுடைய செல்வத்திலேருந்து நான் எல்லாமே சரியாக தானே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க கண்ணீர் மழுக கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், அதனால தான் 50 வருஷம். அல்லாஹ் அக்பர். அப்போ நம்மகிட்ட எல்லாம் கேள்வி கணக்கு எப்படி இருக்குது? அல்லாஹ் தஆலா நம்மளை எப்போவுமே தண்டிக்கணும்னு பிரியப்படுறவன் கிடையாது, மன்னிக்கக்கூடியவன் தான் அவன். 70 தாய்க்கும் மேலான அருளாளன். ஒரு பிள்ளை அழுதுட்டா ஒரு தாய் என்ன செய்வா, அந்த பிள்ளை எதுக்கு அழுகுதுன்னு அந்த பிள்ளை தெரிஞ்சு போயிடுவா. ஆனால் அதே மாதிரி ரப்புல் ஆலமீன் நம்ம என்ன கேட்குறோங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனாலும் என்ன செய்ய, கேளுங்க நான் தரேன். புள்ள அழுதாதானே தாய் பால் கொடுப்பா, புள்ள வயிறு பசிக்கு சாப்பாடு தாண்டாதானே தாய் போட்டு கொடுப்பா. அல்லாமல் அதே மாதிரி தான், நீ ஒரு ஜான் வா, நான் ஒரு முளை வர்றேன், நீ ஒரு முளை வா, நான் நடந்து வர்றேன், நீ நடந்து வந்தா நான் ஓடி வர்றேங்கிறாங்க. அப்போ செயல் நம்மகிட்ட இருக்கணும், அதை முடிவு அதை எடுத்துக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம பிள்ளைகளோட நம்ம எப்படிப்பட்ட பாக்கியத்தை வச்சுருக்கோங்கிறத ஒரு கண நேரம் சிந்தித்து பார்ப்போம். அதாவது ஒரு குர்ஆனுடைய நேசிப்பவர்களாக, குர்ஆனின்படி வாழ்பவர்களாக. இப்போ பையனில் சொன்னாங்க இல்லையா, உண்மை ஒரு காலத்துலையும் பொய் பேசாமல் வாழணும். இப்போ நம்ம ஒன்று சொல்லுவோம், இந்த காலத்தில் அதெல்லாம் முடியுமா? இந்த காலத்தில் பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா? அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. பொய் ஈமானை தின்று விடும்னு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க, நம்ம பொய் சொல்லாமல் உலகத்தில் வாழ முடியாதுன்னு சொன்னால் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கா? அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லையே. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேட்கணும், ரப்பே ஹக்கான வாழ்க்கையை கொடு, நீ ஹக்கானவன், என் நாவிலிருந்து எந்த பொய்யும் வராமல் நீ பாதுகாத்துறியா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்டோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா நாவில் உள்ள முடிச்சுக்களை அவிர்த்து நம்மளுக்கு ஹக்கை பேசணும். அவன் இரக்கமுள்ள ரஹ்மான். அப்போ அந்த அடிப்படையில் குர்ஆனின்படி வாழ்கிறதுனா என்ன, உண்மை பேசுறது. அந்த உண்மை நம்மள்கிட்ட எதுலாம் இருக்குது, எதுலாம் இல்லை. நம்ம ஒரு கண நேரம் நம்மளையே நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும். நம்ம சொல்லிட்டு சொல்லுவோம், சும்மா சொன்னேன் அப்படிம்போம்.
அப்போ அந்த சும்மா சொன்னேங்கிற வார்த்தை கூட அது எத்தனையோ கருத்துக்களை கொடுக்கக்கூடியது. இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சு நம்ம அந்த குரான்படி வாழக்கூடியவர்களாக, அந்த ரஹ்மத்தான குரானை பெறக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ஒரு குரானை நம்ம இன்ஷா அல்லாஹ் சரியான முறையில் நம்ம ஓதி நம்ம வாழ்க்கையை சீரமைச்சுக்கிட்டா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனைத்து பாக்கியங்களையும் நம்மளுக்கு தருவதற்கு காத்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த குரானில் இருந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாட்ட ஒரு நண்பர் கேட்குறாங்க, நீங்கள் பொய்யே பேசியது இல்லையாமே. அவர் இஸ்லாத்துக்கு இன்னும் வரலை. அந்த நண்பர் இனிமேல் தான் இஸ்லாத்துக்கு வரப்போகிறாங்க. அவங்க கேட்குறாங்க, நீங்கள் பொய்யே பேசியது இல்லையாமே, குரானை வச்சு தான் நீங்கள் பதில் அளிப்பீங்களாமே, எனக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க கேட்குறாங்க, என்ன நோய், என்னம்மா உனக்கு என்ன பதில் வேணும்? என் மனநோயை நீக்கினா நான் ஈமான் கொள்ளுவேன். என்னுடைய மனதுடைய நோயை நீக்கினா நான் ஈமான் கொள்ளுவேன். அந்த மனநோயை நீக்கிறதுக்கு குரானில் மருந்து இருக்கா அப்படின்ட்டு அந்த மனிதர் வந்தவங்க நண்பர் கேட்குறாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாட்ட. இப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பதில் சொல்கிறாங்க, ஏன் மருந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அலம் நஸ்ரக்கு சூறாவை 11 முறை அந்த மனிதர்கிட்ட ஓத சொல்கிறாங்க. ஏன்னா அரபி இல்லை, அவங்கெல்லாம் அரபி தெரியும், எல்லாருக்குமே அரபு தெரியும். ஆனாலும் அவங்க என்ன செய்யறது, மார்க்கத்துக்கு வராமல் இருந்ததுனால அதுக்கிட்ட மகத்துவம் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, அலம் நஸ்ரக்கு சூறாவை ஓதுங்க, உங்கள் மனநோய்க்கு மருந்து இருக்குன்றாங்க. அல்லாஹ் அக்பர். அந்த மனிதர் ஓதுனாங்க, அந்த மனநோயும் அவங்ககிட்ட போச்சு, அந்த உள்ளத்துக்குள்ளே ஈமானும் வந்துச்சு. இன்னைக்கு அதே சூறா நம்மகிட்ட தானே இருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்ல நினச்சி படப்படன்னு வருது, ஒரு மாதிரியாக வருது, உடனே டாக்டர்கிட்ட போகணும், ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். மருத்துவம் இல்லாமல் ரசுல்லா வாழ சொல்லலை. உடம்புக்கு முடியாட்ட முதல்ல என்ன செய்யணும், அல்லாட்ட முதல்ல எனக்கு நோயை தந்தது நீ, நோயை சிஃபா ஆக்குறது நீ அப்படின்னு முதல் வழிமுறையான சூரத்துல் ஃபாத்திஹா, ஸலவாத்து. நம்மளுக்கு தலை வலிச்சிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, நெஞ்சு படப்படத்த அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூறாக்களை ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் போகும்போது அல்லாஹ் ஆஃபியத்தையும் தருவான், அதிகமான செலவு இல்லாமையும் காப்பாற்றுவான். அல்லாஹ் அதிகமான செலவும் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாப்பான். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தருவானாக. அதுக்கு அடுத்து கேட்குறாங்க அந்த மனிதர், இப்போ இது வந்துட்டாங்க, அவங்க ஈமானுக்கு வந்துட்டாங்க, இப்போ மார்க்கத்துடைய படிப்போடு வந்துட்டாங்க. இப்போ திரும்பி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, எனக்கு நினைவாற்றல் அதிகமாக எனக்கு நான் என்ன செய்யணும்? ஈமானுக்குள்ளே வந்துட்டாங்க, இப்போ நினைவாற்றல் எனக்கு அதிகமாக வரணுமே. அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, குரானை மனனம் செய்கிறவங்களுக்கு, குரானோட தொடர்பு இருக்கிறவங்களுக்கு நினைவாற்றல் அதிகமாக ஆகும், நன்மையின் பக்கம் ஆகணும் நினைவாற்றல். வேறு எதையோ அவங்க 10 வருஷத்துக்கு முன்னே யாரோ ஒருத்தர் பேசுனாங்க, அது எனக்கு மனசுலேயே நிற்கிது, அந்த நினைவாற்றல் நம்மளுக்கு தேவையே இல்லை. எல்லாம் மன்னிப்பும் மறப்பும் நம்மளையே பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம செய்யக்கூடிய தவறுகளை, நம்ம செய்யக்கூடிய குற்றங்களை எல்லாம் என்ன செய்யறான், மன்னிக்கவும் செய்யறான், மறைக்கவும் செய்யறான் எல்லாத்தையும். ஆனால் நம்ம யாரோ ஒருத்தர் பேசுனதை, நம்ம குடும்பத்தார்கிட்டயே பேசுனதை பூரா மனசில் வச்சுக்கிட்டு என் மனசே சரியில்லை, நான் போய் அவங்கள பழி வாங்காமல் இருக்க மாட்டேன், அவங்க வன்மை வச்சுக்கிட்டே இருப்பேன். அவங்களாம் சலாஞ்சொல்ல வந்தால் கூட இப்போ தான் சலாஞ்சொல்ல தெரிஞ்சிச்சாக்க அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடறோம். அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்போ இது சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். அவங்க புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க அந்த நண்பர் கேட்குறாங்க, எனக்கு நினைவாற்றல் அதிகமாக என்ன செய்யணும்? இப்போ அதுக்கு சொல்கிறாங்க, யார் இவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நினைவாற்றல் சூரா முழுக்க ஓதிக்கொள்ளுங்கிறாங்க. ஒரு இடத்துல கூட சூரா முழுக்கில் ஞாபக சக்திக்கு உள்ளது வரலை, வருதா? அந்த ஆயத்துகளில் ஞாபக சக்திக்குன்னு அது எந்த இதுவும் இல்லை. என்னென்னா மறுமைக்கு நினைவு வரும், கபருடைய நினைவு வர்றதுக்காக அந்த ஆயத்து. அந்த கபருடைய நினைப்பும் மறுமையுடைய நினைப்பு ஒரு மனிதனுக்கு வந்துட்டா ஒரு அச்சம் வரும், வந்துட்டா மார்க்கத்துடைய விஷயங்கள் மறக்காது. அப்படிங்கிற அடிப்படையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி கொடுக்குறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உணவுல உள்ள அபிவிருத்தி, குறைவான உணவு இருக்கும், நிறைவான அபிவிருத்தினாக பறக்கத்து இருக்கும். இது வருவதற்கு அவங்க என்ன செஞ்சாங்க,
ஈலாபி குறைஷினை ஓதிக்கங்கண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உணவு சாப்பிடு வந்தாலும் ஈலாபி குறைஷினை ஓதிட்டு சாப்பிடுங்க. அதில் உள்ள கெடுதலே அல்லாஹ் தஆலா, அதாவது உணவில் ஏற்படக்கூடிய கெடுதல், மற்றபடி நம்ம உடம்புக்கு ஒவ்வாமையாக போகிறது, இப்போ சொல்கிறோம் இல்லையா, சாப்பிட்டு எனக்கு வயிறு சரியில்லை, அதாயிருச்சு இதாயிருச்சுன்னு சொல்கிறோம், அதெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஈலாபி குறைஷினை ஓதிக்கங்கன்றாங்க. குர்ஆனில் மருத்துவம் எல்லாமே இருக்குது. குர்ஆனுடைய தாயின்னு எடுத்துக்கிட்டால் சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த சூரத்துல் ஃபாத்தியாவை நம்ம எதுக்கெல்லாம் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்? தொழுகைக்கு மட்டும்தான் அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையை கொண்டு அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். எல்லா விஷயத்துக்குமே சூரத்துல் ஃபாத்திஹா நம்மளுக்கு பயன்படும். அந்த ஒரு தாய் பிள்ளைகளுக்கு எதுக்கெல்லாம் பயன்படுவா? நம்மளும் தாயாக இருக்கோம் இல்லையா? ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமே. வளர்ந்த பிள்ளையாக இருப்பாங்க, அவங்க மயங்க அந்த மக சம்மந்தம் பண்ணிடுவாங்க. அப்போ கூட என்ன சொன்ன, என் பிள்ளை ஒரு காரியம் செஞ்சுட்டா அந்த சொல்லும்போது தாயுடைய முகத்தில் ஒரு பரவசம் வரும் இல்லையா? ஒரு நல்ல காரியங்கள் செஞ்சுட்டா இது என் பிள்ளை. அப்போ தாய் எதுக்கெல்லாம் பயன்படுவா? கடைசி வரைக்கும் பயன்படுவா. அப்போ அதே மாதிரி தான் சூரத்துல் ஃபாத்திஹா எல்லா நிலையிலையும் பயன்படும். குடும்பத்தில் குழப்பம், சண்டை சச்சரவு, எல்லா விஷயத்திலையும் உடலில் வியாதி, சோம்பேறித்தனம், மந்தத்தனம், எதை எடுத்தாலும் ஒரு விதமான தயக்கங்கள், இதெல்லாம் ஒரு மனிதருக்கு இருந்துச்சுண்டா அவங்க செய்ய வேண்டியது அஜ்ருடைய சுன்னத்துக்கும் ஃபர்லுக்கும் நடுவில் சூரத்துல் ஃபாத்திஹாவை 41 முறை ஓதிக்கொண்டால் அனைத்துக்கும் ஆஃபியத்து கிடைக்கக்கூடிய வழிமுறை. குர்ஆன் கூறக்கூடிய மருந்து. இன்னைக்கு நம்மெல்லாம் 7 ஆயத்தை எத்தனை நேரம் எவ்வளோ சீக்கிரம் ஓதுவோம்? இப்போ இமாம் ஓதுறதுக்கும் நம்ம ஓதுறதுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் தான் வித்தியாசம். மலை உச்சியில் இருந்து ஒரு மனிதர் குனிஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம். ஏன் நம்ம ஓதும்போது நம்ம இதை சிந்திச்சு பார்த்து நம்ம சரிப்படுத்துவோங்கிற எண்ணம் நம்ம உள்ளத்தில் வரணுமா வரக்கூடாதா? அப்போ இது குர்ஆன் காட்டக்கூடிய வழிமுறை. அல்ஹம்துலில்லாஹ், இப்படி குர்ஆனுடைய விஷயங்கள் நிறைய உள்ளது. அப்போ நம்ம தொழுகையை பற்றி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக கிடைச்ச ஆஃபியத்தான ஆரோக்கியமுள்ள தொழுகையை அல்லாஹ் தொழுகக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கு தரணும். அந்த தொழுகையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ், முதல்ல நம்ம தக்பீர் கட்டும்போது அல்லாஹ்னு தக்பீர் கட்டுறோம். சலாம் கொடுக்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்ங்கிறோம். ஆரம்பமும் அல்லாஹ் தான், அந்த தொழுகையுடைய முடிவும் அல்லாஹ் தான். அப்போ அந்த அல்லாஹ்வுக்கு நான் தொழுகும்போது என்னுடைய தொழுகையில் ஒரு ரூஹ் இருக்கணும். எனக்கு ரூஹ் இருக்கிறனால தான் நான் தொழுகிறேன். நான் மௌத்தா போய்ட்டு வேற ஆளுங்களும் எனக்கு தொழுக வைப்பாங்க. ஜனாசா தொழுகை அதுக்கு பேர். மெஹர்னிசாவுக்கு தொழுகை கிடையாது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஜனாசா தொழுகை. என்னுடைய பேர் மறைஞ்சிரும், என்னுடைய உடம்பு மறைய போகும், எல்லாமே மறைஞ்சிரும். இப்போ எங்கள் வீட்டுக்கு வரும்போது என்ன சொல்லிட்டு வராங்க? ஜனாசா வீட்டுக்கு போகிறேன், மெஹர்னிசா வீட்டுக்கு போகிறேன்டா சொல்லிட்டு வருவீங்க. அந்த ஜனாசான்னு ஆகி போயிடும், வீட்டுக்கே அந்த பேராகி போயிடும். அப்போ அப்படி நம்மளுக்கு தொழுகைங்கிறது நம்ம அந்த ரூஹ் இல்லாட்ட என்ன ஆயிரும்? சிந்தனைகள் மாறாமல் ஒரு அளவுக்காக நம்ம கட்டுப்படுத்தி அல்லாஹ் ரசூலுக்கு அல்லாஹ் தந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அந்த தொழுகை, அந்த தொழுகையை நம்ம இன்ஷா அல்லாஹ் பயபக்தியோட, இந்த தொழுகையை கொண்டு தான் நாளைக்கு சொர்க்கத்தின் சாவியை நான் வாங்குவேன். அல்லாஹ் முதல் கேள்வியே தொழுதாயா? மறுமையுடைய முதல் கேள்வி தொழுதாயா? அந்த தொழுகைக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு மனதில் ஆளை பதிய வச்சு தொழுகக்கூடியவர்களாக இருக்கணும். மிஹராஜுடைய பயணத்தில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 ரக்காயத்தில் 50 வக்து தொழுகை நம்மகிட்ட வாங்கிட்டு வந்திருந்தாங்கண்டா நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மேலே நம்பிக்கை வச்சாங்க. என் உம்மத்து தொழுக மாட்டாங்கன்னு எடுத்த உடனே சொல்லலை. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ம மேலே நம்பிக்கை சொன்ன கொஞ்சம் கூட கிடையாது. 5 வக்து தொழுகையை கூட அவங்க நம்பலை. அதனால நம்மளும் அப்படி இருக்கோம். இன்னும் போய் குறைச்சி கேளுங்கன்றதுக்கு என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நான் இனிமேல் குறைக்க எனக்கு வெக்கமாக இருக்குண்டாங்க. இப்போ அந்த 5 வக்து தொழுகை நம்மகிட்ட படுற பாடு மொத்தத்துக்கு நம்ம எவ்வளோ நேரம் தொழுகிறோம்? 5 வக்து தொழுகையவுமே ஃபர்ல மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ நேரம் தொழுகிறோம்னு நம்மளுக்கு நம்ம பெரியார்கள் கணக்கெடுத்து சொல்கிறாங்க. உலகத்தில் வாழக்கூடிய 63 வயது வரைக்கும் ஒரு மனிதர் வாழ்கிறாங்கண்டா அவங்க தொழுகக்கூடிய தொழுகையின் கணக்கு 2 வருடமும் 6 மாதமும் 13 நாட்களும். அல்லாஹு அக்பர். இதுதான் 63 வருடம் தொழுகையாளின்னு உலகத்தில் பார்த்தவங்க.
13 வருடம் இதுக்கு போயிடும். நம்மளுக்கு சலுகையில் எல்லாம் கொடுத்துறோம். 13 வருஷத்துக்கு 13 வயசுக்கு பிறகு பாலிய வயது வந்த பிறகு தொழுகை கடமை. அல்ஹம்துலில்லாஹ் அதில் 13 வருஷம் தள்ளி விட்டுறோம். மிச்சம் உள்ள 50 வருஷம். இந்த 50 வருஷத்தில் தூக்கம், கல்யாணம், ஷாப்பிங்கு, சுற்றி பார்க்கறது, குடும்பங்களில் ஒன்றா இருக்கிறது, குடும்பங்களில் நேரத்தை போக்குறது, சம்பாதிக்கிறது, எல்லாம் அதுக்குள்ளே எத்தனை மணி நேரங்கள் போகுது, எத்தனை வாழ்நாள்லாம் போயிட்டு அந்த 50 வருஷமும் இவங்க தொழுகையாளி தான் அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு வரும்போது அவங்க தொழுக வருடம் எவ்வளோ வருது? அப்படிப்பட்ட அந்த தொழுகையை நம்ம எப்படி தொழுதுகிட்டு இருக்கோம்? இது போய் அல்லாட்ட பதிவாகணுமே. அல்ல எப்பவுமே நீங்கள் தொழுதுகிட்டே இருங்க, சஜிதாவிலேயே கடங்கண்டா நம்மளுக்கு சொல்லியிருக்கான். நம்மளுக்கு நேரம் விட்டு நேரம் வக்து தானே வருது. 5 வக்தையும் ஒன்றா கொடுத்துருக்கானா? அப்படியும் கொடுக்கல. அல்ல எவ்வளோ அழகாக நம்மளுக்கு தொகுத்து கொடுத்துருக்கான். சுபுவுடைய நேரத்துக்கு பிறகு கரெக்டாக 2 மணி நேரம் சென்ற பிறகு இஸ்ராக்கு வருது. இஸ்ராக்குக்கு பிறகு 2 மணி நேரம் சென்று லுகா வருது. லுகாவுக்கு பிறகு 4 மணி நேரத்துக்கு பிறகு லொஹர் வருது. லொஹருக்கு பிறகு 3 மணி நேரத்துக்கு பிறகு அசர் வருது. அசரில் இருந்து மகரிபுக்கு 2 மணி நேரத்தில் மகரிபு வந்துடுது. மகரிபு வந்து எஷாவுக்கு 5 மணி நேரம் ஆகுது. நம்ம இந்த நேரங்களை நம்ம பார்ப்போமே, எதுக்கெல்லாம் கணக்கு பார்க்குறோம் இல்லையா, எதெல்லாம் பிள்ளைகள்கிட்ட உட்காந்து பேசுகிறோம் இல்லையா, கணவர்கிட்ட பேசுகிறோம் இல்லையா, இந்த மார்க்கத்துடைய பேச்சுக்களை நம்ம எத்தனை நாள் பேசியிருக்கோம், எத்தனை நாள் அவங்க சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். மார்க்கத்துடைய மாகுலான பேச்சுக்கள் நம்ம குடும்பங்களில் இருக்கா? இதையே பேசிக்கிட்டு இருந்தால் யார் எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி சாப்பிட்றது? அல்லாஹ் ரசூல் என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்கு மார்க்கத்துடைய அமலை வேலைக்குள் திணிக்காதீர்கள். வேலைக்குள்ளே நம்ம அமலாக இருக்கக்கூடாது, அமலுக்குள் வேலை வந்துடணும். அமலுக்குள்ளே வேலை வந்துட்டா என்ன செய்ய, நம்மளுக்கு ஒரு சுமையாக தெரியாது. இன்னைக்கு ஒரு கீழே உட்காடுறோமா, சுபஹானல்லாஹ் 8 வார்த்தை தான், 8 எழுத்து தான், வார்த்தை கூட இல்லை, 8 எழுத்து தான். அந்த 8 எழுத்து சொல்லி கீழே உட்காந்தோம்னா அல்ல நம்ம உட்காந்துருக்கிற இடத்துல இருந்து 7 பூமி வரைக்கும் சாட்சி சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரும். எந்திரிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். நம்மளை எந்திரிக்க வைக்கிறானே ரப்பு, அல்ஹம்துலில்லாஹ். கீழே உட்கார வச்சு அப்படியே வைக்கலையே, யாராவது தூக்கி விட்டு எந்திரிக்கிறவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் தெரியுமா? நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்தந்த ஏஜ் போக போக அல்ஹம்துலில்லாஹ் அந்த நரம்பு எலும்புகள் எல்லாமே அல்லாஹ் தஆலா இதை கொண்டு வர்றான். இப்போ நான் 15 வயசில் துள்ளி குதிச்ச மாதிரி இப்போ குதிக்கிறேன்னா அது பேராசை எனக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இந்த நேரத்துலையாவது நம்மளுக்கு இதை வணங்கக்கூடிய சக்தியை தந்திருக்கானே. அந்த வணக்கத்தை வீணாக்கிறாங்க. கூடுமான வரைக்கும் நம்மளால் முடிஞ்சா சின்ன சின்ன காரணங்களுக்காக சேரில் உட்காந்து தொழுகிறாங்க. சின்ன சின்ன காரணங்களுக்காக முட்டி வலிக்குது, நம்ம மடக்காமே இருந்துட்டு அந்த என்ன செய்யணும், அந்த முட்டி அப்படியே தான் இருக்கும். நம்ம மடக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு போக வர கொஞ்சம் ஆபியத் இருக்கா, தரையில் உட்காந்து தொழுது பார்ப்போம். தரையில் நம்மளை அது இன்னொன்று சொல்லிடுவோம். நம்ம மார்க்கத்தில் ரொம்ப வற்புறுத்தி செய்யக்கூடிய வேலை இல்லைண்டு இதை சொல்லியே நம்ம என்ன செய்கிறோம், தொழுகையில் நிறைய குறைபாடுகள் வைக்கும். எல்லாருக்கும் தொழுகை கடமை. வயதானவர்களில் இருந்தாலும் நோயாளியாக இருந்தாலும் சரி, ரூஹு பிரியிற வரைக்கும் தொழுகை கடமை. முடியாமல் இருக்கிறவங்கள கூட தக்பீர் கட்டி விடுவாங்க. ஆனால் சமீபத்தில் ஒரு நல்ல வயது முதிர்ந்த ஒரு ஆலிம் பெருந்தக, அவங்க ரூஹு பிரிகிற வரைக்கும் வாங்க சொல்லிட்டாங்கண்டா, படுக்கையில் இருக்காங்க, எந்த இல்லை தக்பீர் கட்டிடுவாங்க, இப்படி கையை தூக்கி இப்படி வச்சுருவாங்க. அப்போ அவங்களுக்கு வாங்க சொன்னால் தொழுகணுங்கிற அந்த சிந்தனை அந்த மைண்டில் உறைஞ்சிருச்சு. எல்லாம் நம்மளுக்கும் தெரியும் இல்லையா? அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த தொழுகையை நாமளும் தொழுது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அந்த தொழுகையுடைய மாவுல நம்ம குடும்பங்களில் உருவாக்கி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி வளர்க்கணும். சுபுடைய தொழுகையுடைய வரலாறு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, உலகத்தில் தொழுதாங்க, முதல்ல தொழுத நம்ம தந்தையுடைய சஜதா பூமியில் பற்ற நேரம் வஜ்ருடைய நேரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உம்மத்துமார்களுக்கு காலையில் பரக்கத்து இருக்கிறதுன்னு இருக்காங்க, அந்த நேரம். அதனால தொழுகையை நம்ம கடைபிடிப்போம். அது கணவரை நம்ம சொல்லுவோம், அதாவது தொழுகைக்கு போகாமல் கொஞ்சம் அசந்து போய் இருக்கிறவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருப்போம்.
அதிகாரத்தோட சொல்லி நம்ம சாதிக்க முடியாது, அன்போட சொல்லி இன்ஷா அல்லாஹ் சாதிக்கக்கூடியவர். லொஹருடைய வக்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை அல்லாஹு தஆலா மலை உச்சியில நிப்பாட்டின நேரம், நம்மளுடைய ஈமான அல்லாஹு தஆலா உச்சத்தில் கொண்டாந்து நிப்பாட்டுவான். இந்த லொஹருடைய வக்தை எந்த காரணத்தை கொண்டு எதுவும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அசருடைய நேரம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்த நேரம், அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி உலகத்தினுடைய நெருக்கடியில் இருந்தோம், கபருடைய நெருக்கடியில் இருந்தோம், மறுமையினுடைய நெருக்கடியில் இருந்தோம், கியாமத்துடைய கேள்வி கணக்கில் இருந்தோம். யா அல்லாஹ் எங்களை காப்பாற்றிக்கூடிய அல்லாஹ். அந்த அசருடைய நேரம், மகரிபுடைய நேரம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றில் 18 வருடங்கள் நோயினால் அகப்பட்டு உடம்பெல்லாம் புண்ணாக இருந்து புழுக்கள் நெளிஞ்சு, அல்லாஹு அக்பர், அப்படி இருந்து அவங்களுக்கு ஷிஃபா கிடைச்ச நேரம் மகரிபுடைய நேரம். அப்ப இந்த பிள்ளைகளுக்கு இதை ஒரு வரலாற்று நிகழ்வாக அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம இப்போ முஸ்லீம் ஸ்கூல்கள் வந்துருச்சு, அந்த ஸ்கூல்களில் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த படிச்சுட்டு வர்ற பிள்ளைங்கள்ட்ட உட்காந்து கேட்குறோமா, என்னம்மா சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு, நான் என் பிள்ளைய முஸ்லீம் ஸ்கூலில் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம சேர்க்கலையே. மார்க்கத்தை அந்த பிள்ளைய கற்றுக்கிறது நம்ம சேர்க்குறோம். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிந்து அல்லாட்ட மனமுறி கேட்போம். யெஷாவுடைய நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த செங்கடல்ல இருந்து அல்லாஹு தஆலா காப்பாற்றிய நேரம். அல்லாஹு தஆலா அந்த நேரத்தை யெஷாவுடைய நேரம், அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, ஒரு முனாஃபிக்குக்கு சுபுவுடைய தொழுகையும் யெஷாவுடைய தொழுகையும் பாரமாக இருக்கும்டாங்க. ஏன்னா சுபுவுடைய தொழுகையும் தூக்கம், இஷாவுடைய தொழுகையும் தூக்கம், அந்த 2 தொழுகையும் பாரமாக இருக்கும்டாங்க. அல்லாஹ் நம்மளுக்கு அந்த பாரம் இல்லாமல் நம்ம தொழுகக்கூடிய நற்பாக்கியம் பெற்றவர்களாக ஆக்கி வைக்கணும். அப்போ நம்ம குடும்பத்தார்களுக்கு இதை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், நபிமார்கள்லாம் தொழுத நேரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹு தஆலா நம்மளுக்கு தொழுகைங்கிற ஒரு கடமையை கொடுத்துருக்கான். தொழுகை இல்லாமல் நம்ம இருந்தோம்னா நம்ம நிலைமை என்னன்னு இருக்கும், நம்ம நிலைமை எப்படி ஆகும்? அல்லாஹு தஆலா தொழுகையை கொடுத்து குர்ஆனை கொடுத்து நம்மளை அல்லாஹு தஆலா முஸ்லீமாக பிறக்க வச்சு இஸ்லாமியர்களாக வாழ வச்சு மூமின்களாக வச்சிருக்கானே, அடுத்தடுத்த தரஜாவுக்கு நம்ம எப்போ போகிறது? இப்போ இன்ஷா அல்லாஹ் மனதில் உறுதி எடுப்போம். தொழுகையும் குர்ஆனும் நம்மளுக்கு 2 கண்களை போல. அப்போ நம்மள்கிட்ட தான் அந்த 2 இருக்குது. அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் நம்ம ஒவ்வொரு முறை சஜ்தா செய்யும் போதும் அதை எடுக்கும்போதும் அல்லாஹ் என்ன செய்யணும், மகிழ்ச்சி அடைவானா. என்னுடைய அடியா உலக வேலைகள் இவ்வளவு இருந்தும் என்னையும் வணங்க வந்து நின்றுட்டானே, அல்லாஹ் அக்பர்னு அவன் சொல்லிட்டான். அதனால அவனுக்கு அவனுடைய தலையிலிருந்து வானம் அளவுக்கு நன்மையை கொடுங்கிறானா. வானம் எவ்வளோ, எத்தனை கிலோமீட்டரில் இருக்குது? 5 கிலோமீட்டரா 6 கிலோமீட்டரா? அல்ல, அந்த அளவுக்கு நம்மளுக்கு நன்மையை அல்லாஹ் தர்றேன்டா. நம்ம அந்த தொழுகையை நம்ம எப்படி தொழுதுகிட்டு இருக்கோம்? தொழுகையும் குர்ஆனும் வேற வேற இல்லை. தொழுகைக்குள்ள குர்ஆனை பெரிய பெரிய இறைநேச பெண்மணிகள்லாம் குர்ஆனை பெரிய பெரிய சூறாக்களை ஓதி தொழுதாங்க. பெரிய சூறாக்களெல்லாம் ஓதி தொழுதவங்க இருக்காங்க. நம்ம இப்போ ஓதுகிற சூறாக்கள்லாம் அந்த 8 ஆயத்து 10 ஆயத்து, அதிகமாக போனால் 19 ஆயத்து. பாக்கியாக ஓதி மகரிபு தொழுகிறவங்க எத்தனை பேர் இருக்கோம்? அண்ணனை இருந்துச்சுன்னா செய்யலாமே, அதை 2ஆக பிரித்து சுண்ணத்து தொழுகைக்கு வைக்கலாமே. இல்லை எப்படி நம்ம செய்யணுமோ தொழுகலாம். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் சஜிதா சூரா மன்னன் செஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கோம்? இல்லை குர்ஆன் ஓத தெரியாதுன்னு நம்ம சொல்கிறத விட ஒரு அளவாவது நான் ஓத தெரியும். நான் எழுத்துக்குட்டி ஓதுவேன். நான் இப்போ தொழுது முடிச்சுட்டு நான் உட்காந்து அந்தந்த சூறாக்களை ஓதி பார்ப்பேன். நான் 1 மாதம் ஓதிட்டா அடுத்து ஓதி பாருங்களேன். இப்போ எல்லாருக்குமே வெள்ளிக்கிழமை கவுஃபு ஓதுறதுனால எல்லாருக்குமே ஒரு அளவு கவுஃபு ஸ்பீடாக போகும். நம்மளுடைய பயிற்சியிலே பாருங்களேன், யாசின் எல்லாரும் யாசின் காபிலாக்கள் தான். எனக்கு தினம் ஓதுறதுனால அதே மாதிரி தானே மற்ற சூறாக்களும். இந்த இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் மனதில் ஆழ பதிய வைப்போம். தொழுகைங்கிறது நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்தக்கூடிய பெரும் பாக்கியம். அந்த தொழுகையை நம்ம இன்ஷா அல்லாஹ் பொடுபோக்காகவோ எந்த விதமான அசட்டையாகவோ விட்டுறாமல் சொல்கிற நாங்களும் சரி, கேட்குற நீங்களும் சரி, நம்ம குடும்பத்தை சீர்படுத்தி இன்ஷா அல்லாஹ் வாழ்ந்தோம்டா அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையை கொண்டு நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நாடினால் சொர்க்கம் என்ற சுகந்த வீட்டை நம்மளுக்கு அல்லாஹ் தரும். அப்படி தந்து நம்ம சொர்க்கம் செல்லக்கூடிய பெண்களாக இருந்தோம்டா
இந்த 4 குணம் வேணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த 4 குணம் என்னங்கிறத சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் மஜ்லிஸை நிறைவு செய்யும். 1வது குணம், அல்லாஹ் ரசூலுக்கு கணவருக்கு கட்டுப்பட்டு வாழும் பெண்ணாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூலுக்கு கணவருக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும். இப்போ கணவருக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய பெண், அல்லாஹ் ரசூல், கணவர், இந்த மூணு விஷயத்திலேயே ஒரு கட்டுப்பாடோடு வாழக்கூடிய பெண்களாக இருந்தால் இந்த பெண்ணுக்கு சொர்க்கம் செல்வதில் எந்த தடையும் இல்லைங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அப்படி எடுத்துக்கிட்டால் உதாரணத்துக்கு யாரை எடுக்கலாம்? எத்தனையோ நம்மளுடைய உம்மஹத்துல் முஃமினீன்கள் இருக்காங்க, 11 பேர், எத்தனையோ பெரிய பெரிய இறைநேச செல்விகள் இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு டக்குன்னு நினைவுக்கு வர்றது யாரு? ஹாஜரா அம்மா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஹாஜரா அம்மா. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க நினைவு வரலாம், ஆனால் முதல்ல நம்மளுக்கு நினைப்பு வர்றது என்ன? ஹாஜரா அம்மா நினைப்பு நம்மளுக்கு வரணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட கட்டத்தில் கொண்டு போய் அந்த மக்காங்கிற ஒரு அப்போ ஒரு இப்போ இப்படி இருந்த மாதிரியா இருந்துச்சு. அப்போ பாலைவனம், தண்ணி இல்லாத ஒரு பாலைவனத்தில் கொண்டு விட போயிருக்கும் போது ஹாஜராமா கேட்ட கேள்வி, அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன? கொண்டு விட்டுறனா நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாது, விட்டுட்டு நீங்கள் வந்துடணும், திரும்பி பார்க்கக்கூடாது. இப்போ ஹாஜராமா கேட்குறாங்க, இங்கே எங்களுக்கு யார் துணை? உண்ண உணவு என்ன? குடிக்க தண்ணி என்ன? எங்களுக்கு தங்குற இடம் எங்க? எதுக்குமே பதில் சொல்லலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நடந்துக்கிட்டே இருக்காங்க, திரும்பி பார்க்கக்கூடாதுல்ல. நடந்துக்கிட்டு இருக்கிற நேரம் கேட்குற ஹாஜராமா, இது அல்லாஹ்வின் ஏற்பாடா? அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தலையை அசைச்சாங்க. ஆமான்னு கூட சொல்லலைன்னு வரலாறு இருக்கு. தலையை அசைச்சாங்க. அப்போ ஹாஜராமா வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அப்படின்னா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாங்க, நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. அல்லாஹ் எங்களை பாதுகாப்பா, கவலைப்படாமல் போயிட்டு வராங்க. இப்போ இருக்கிற ஹாஜராமார்கள் நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போமா? நம்மளை எங்கேயாவது விட்டுட்டு பேசாமல் போனா கொஞ்சம் நம்மளே நம்மளை சிந்திச்சு பார்த்து நம்மளை சரி பண்ணிக்கிறோம். அப்போ கட்டுப்பட்டதுனால, ஹாஜராமா கட்டுப்பட்டதுனால கியாமத்து நாள் வரையும் அவங்க செஞ்ச அமலை அல்லாஹ் ஃபர்லா வச்சுட்டான். சரி செய்வது ஃபர்லு. அவங்க தவிப்போட ஓடின ஓட்டத்தை அல்லாஹு தாலா என்ன செஞ்சிட்டான்? ஃபர்லாக ஆக்கிட்டான். பெண்கள் யாரும் ஓட வேணான்னுட்டான். ஒட்டுமொத்த பெண்களுக்கு அம்மா ஓடிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட கட்டுப்பாடு! அப்போ இப்படி நடந்தால் நம்மளுக்கு சொர்க்கம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மளுக்கு தருவானாக. அடுத்த 2வது விஷயம், 4 விஷயம் இருக்கு இல்லையா? 4 சொல்லியாச்சா? 1 தான் சொல்லியிருக்க. இப்போ எல்லாருமே உஷாராக தான் இருக்கீங்க. அடுத்த 2வது விஷயம், தன்னுடைய தக்தீரை பொருந்தி கொள்ளும் பெண்ணாக இருக்க வேண்டும். தன்னுடைய தக்தீரை, தக்தீர்னா நம்ம தலையெழுத்துன்னு சொல்லுவோம்ல, நம்ம சொல்லுவோம், நம்மளா பேசிக்கிறோம், அல்ல ஏன் தான் இப்படி எழுதுனானே என்னமோ, நம்ம தான் பேனாவில் மை ஊற்றி கொடுத்தது மாதிரியும் அவன் உட்காந்து எழுதுனது மாதிரியும் இதை மாற்றி எழுதுனா நல்லா இருக்குமேனா அவனுக்கே கரெக்ஷன் கொடுப்போம். என்னைய ஒரு ஆணை படைச்சிருக்கக்கூடாது, ஆணை படைச்சிருந்தாலும் அதில் உள்ள வேதனை தெரியும். எல்லாத்துக்குமே எல்லாம் ஒரு எல்லாம் எப்படி படைக்கணுமோ அப்படி படைச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அப்படிப்பட்ட ரப்பல் ஆலமீன் இது தந்தது அவன். என்னுடைய முயற்சி, எல்லாம் அறிவை கொடுத்தான், அது முயற்சி செஞ்சோம், அது இல்லாமல் நடக்காம அல்லாஹ்வின் நாட்டப்பிரகாரம் தான் நடக்குது அப்படின்னு நம்ம நினச்சி தத்தீரை பொருந்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். 50 வருஷம் சென்று கூட அந்த அங்கேயெல்லாம் என்னை கேட்டாங்க, அங்கே கொடுக்காம உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாங்களே அப்படின்னு சொன்ன தத்தீரை பொருந்துறவங்களா? யாரை கொண்டு அல்லாஹ் எதை தர்றானோ அதுதான் நடக்கும். அப்போ நம்ம தத்தீரை பொருந்தும் பெண்ணாக இருந்தால் அல்லாஹ் சொர்க்கம் செல்லக்கூடிய பெண்களில் நாமளும் வரலாம். இன்னும் சுருக்கமாக சொல்லிடுற நேரங்கள் பறக்கத்தான் இருக்குல்ல. அடுத்தது 3வது, யாராவது சொல்கிறீங்களா? 3வது என்னவா இருக்கும்? சொர்க்கம் செல்லக்கூடிய வழி யாருமே சொல்லலையா? அது கண்கள். இது நம்ம சொர்க்கம் போகிற பெண்கள். கண்களுக்கும் பெண்களுக்கும் சம்பந்தம் இருந்தாலும் கண்களையெல்லாம் ஆண்களும் சேர்ந்து வந்துடுவாங்க. இது பெண்கள் 4 விஷயம். அது 3வது விஷயம். நம்மகிட்ட எல்லாம் இருக்கா இல்லையான்னு நான் சொல்கிறேன், நானே சொல்லிடுறேன்.
நீங்கள் தான் பொறுமை நல்லா பார்த்துப்பேன். அதுவும் எங்கே இருக்குன்னு தெரியலையே. மூணாவது என்னன்னு தெரியுமா? நல்லா பாதுகாக்கட்டும். கணவரிடம் கோபப்படாத பெண்கள். சொல்லையிலேயே நம்ம எல்லாருக்குமே கணவருடைய முகம் யாபத்துக்கு வருதா? போய் வச்சு செஞ்சுக்கிடுவோம். எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. இது நம்மளுக்கு சிரிப்பதற்கோ இதை நினைச்சு நம்ம வெக்கப்படுறதுக்கே இல்லை. அல்லாஹ் நம்மளுக்கு தந்த பெரிய அற்கொடை கணவன் மனைவியுடைய பந்தம். இப்போ நம்ம மற்ற விஷயங்களை சொல்லுவோம்மா, இது என் புள்ள, அதாவது பன்மையாக சொல்லக்கூடிய விஷயங்கள், இது எங்கள் வீடு, இது எங்கள் சொந்தம், இது எங்கள் ஊர், எல்லாமே நாங்கள் நம்மன்னு வரும். கணவர் மனைவியை மட்டும் என் கணவன் என் மனைவி அதுதானே சொல்லுவோம். நம்ம மனைவி நம்ம கணவன் யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்ம அதை புரிஞ்சு கணவர்கிட்ட கோவப்படாத பெண் அது எப்படியுமே இருக்க முடியும்? கோவப்பட தானே வேணும். அதுக்கு நம்ம ஒரு வரலாறை எடுத்தோம்டா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ஒரு முறை அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு கவிதை படிக்கிறாங்க. கவிதை படிக்கல என்னென்னு படிக்கிறாங்கன்னா, பெண்கள் வாசனை திரவியங்களை போன்றவர்கள். கொஞ்ச நேரத்தில் வாசனை திரவியம் என்ன செய்யும்? அதை போயிட்டு அது காட்ட ஆரம்பிச்சிரும்ல. அந்த மாதிரி அவங்க ஒரு கவிதை படிக்கிறாங்க. இப்போ அதுக்கு பதில் கவிதை படிக்கிறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. அந்த வாசனையை நுகரக்கூடியவர்கள் தானே ஆண்கள். இந்த எதிரில் இந்த ஒரு கவிதை படித்த உடனே அலி ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க? வீட்டிலேருந்து விரட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ அந்த நேரத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. அம்மா அலியே எங்க? நான் இந்த மாதிரி அவங்க படித்தாங்க, நான் அதுக்கு பதில் படிச்சுட்டேன், அவங்க என்கிட்ட போயிட்டு வரேன்னு கூட சொல்லலை, வேகமாக போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ உள்ள பாத்திமாவுடைய அம்மா அத்தாமாருக இருந்தவங்கன்னா என்ன செய்யும்? அப்படியா போயிட்டாரு, நான் வச்சுக்கிறேன் வேடிக்கை அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? வேகமாக வர்றாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா பள்ளிவாசலில் கையை தலைக்கி வச்சுக்கிட்டு மண்ணில் படுத்து கிடக்காங்க. அப்போ தான் சொன்னாங்க, அபுல் துராபுன்னு கூப்பிட்டாங்க, மண்ணின் மகனேன்னு கூப்பிட்டாங்க. இப்போ கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னென்னு விவரம் கேட்குறாங்க. மருமகனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, அம்மா கணவர் வெறுத்த நிலையில் நீ மரணிச்சிருந்தா நான் தொழுக வைக்க மாட்டேன்மாண்டாங்க. அப்போ அந்த கணவருக்கு அது கோவப்படுத்தக்கூடிய விஷயத்தில் எப்படி இருக்கு? இப்போ நான் வேணா மைக்க மாட்டிக்கிட்டு சொல்லலாம், நானும் கோவப்படுறவ தான். ஆனால் அந்த கோபத்தில் என்ன இருக்கணும்? மார்க்கம் இருக்கணும். உப்பு இல்லாததுக்கெல்லாம் சண்டை பிடிக்கணும். தொழுகை இல்லைன்னு சண்டை பிடிச்சிருக்கோமா? காசு கொடுக்கட்ட கத்துவோம். இஷா தொழுகாம படுத்துட்டா கத்தி இருக்கோமா? நல்லா சம்பாதிக்கட்ட கத்துவோம். குரானை எடுக்காமல் இருந்தால் கத்துவோமா? செலவாத்து ஓதாமல் இருந்தால் அவங்க கணவர் ஏதாவது சொல்லுவோமா? இதெல்லாம் மார்க்கத்துக்கு சம்பந்தப்பட்ட ஏவக்கூடிய விஷயம். அதை கூட கடுமையாக நம்ம சொல்ல நம்மளுக்கு தகுதி இல்லை. இது மூணாவது பெண்கள். நாலாவது தன்னுடைய பிள்ளைகளை மார்க்கத்தின்படி வளர்க்கக்கூடிய பெண்கள். மார்க்கத்தோட இப்போ பெரிய பெரிய இமாமார்களுடைய வரலாறுலாம் எடுத்து பார்த்தா, ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாய் எப்படிப்பட்டவங்க? ஒவ்வொரு தாய்மார்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தோம்னா, இமாமார்களுடைய வரலாறு பூரா தாய்மார்கள் தான் நிறைய இருக்காங்க. தந்தைமார்கள் வரிசையை விட தாய்மார்களுடைய வரிசை நிறைய இருக்கு. புகாரி இமாமுடைய தாய் தன்னுடைய பிள்ளைக்கு கண் பார்வை இல்லை, அல்லாட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு கண் பார்வையை கொடு, கண் பார்வையை கொடு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸு கையில் சிறந்தவனாக ஆக்கி கொடு. கண்ணு தெரியாத பிள்ளையை வச்சுக்கிட்டு தாய் கேட்குற துவாமா? அல்லாஹு தஆலா கண் பார்வையை கொடுத்தான். உலகம் போற்ற அளவு புகாரி சரிவை எழுதக்கூடிய இன்னைக்கு நம்ம பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய இமாம் அல்லாஹ் தந்தான். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தாயினுடைய வரலாறை பார்த்தா, இப்படி ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு பெரிய பெரிய இமாம்களுக்கு பின்னாடி இருப்பதெல்லாம் ஒரு பெண்ணு தான், தாய் தானே. இன்னைக்கு நாம பிள்ளைகளை எப்படி வளர்த்து வச்சிருக்கோம்? ஒரு கண நேரம் நம்ம சிந்திச்சு பார்ப்போமே. நான் சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறேன். அதே மாதிரி கேட்டு பார்த்துட்டேன், காசு கொடுக்க மாட்டேங்கிறேன், இருந்துட்டு போகிறேன். இருக்கம்மா? ஒரு கண நேரம் நம்ம சிந்திச்சு, துனியாங்கிறதுக்கு முதலிடம் கொடுக்குறோமே, நம்மளுடைய மறுமைங்கிறதுக்கு என்ன முதலிடம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமே. இப்போ இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான். யூடியூப்பில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த பேட்டியை. இவங்க அப்துல் ரஹ்மான் சுதேசி
இமாமா இருக்காங்களே, மக்காவுக்கும் மதினாவுக்கும் கௌரவ இமாமா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் ஞாபகம் ஊட்டுறோம். அவங்க அவங்க பிள்ளை அவங்க வீட்டில் 8வது பிள்ளையாக பிறந்திருக்காங்க. 8வது பிள்ளையாக பிறந்திருக்கும் போது நிறைய சேட்டை செய்வாங்களாம். ஒரு முறை அவங்க வீட்டில் உணவு சமைச்சு வச்சுருக்காங்க, விருந்தாடிக வர்றாங்கன்ட்டு அந்த உணவில் மண்ணெல்லி போட்டு வச்சுட்டாங்க. தாய் எப்படி நம்மெல்லாம் என்ன அந்த பிள்ளையை எப்படி வச்சு வாங்குவோம். ஆனால் அந்த தாய் என்னென்னு துவா கேட்டாங்களாம், ஏன் அல்லாஹ் என்னுடைய மகனுடைய சேட்டையை குறைச்சி மக்காவுக்கு மதினாவுக்கு இமாம் ஆக்கிறியா அல்லான்னு கேட்டாங்களாம். சுப்ஹானல்லாஹ், அவங்களுடைய வாயாலேயே இந்த பேட்டியை சொல்கிறாங்க. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிடுவோம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் வளர்க்கக்கூடிய வாய்ப்பை தந்து மார்க்கத்தின்படி அந்த பிள்ளையை வளர்த்துருக்கோமா, மார்க்கத்தை சொல்லி கொடுத்துருக்கோமா, மார்க்கத்தின்படி அந்த பிள்ளைகளுடைய தொழுகை குரானுங்கிற மாகுல்ல வாழ வச்சிருக்கோமா அப்படின்னு ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்த்து நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தி சொர்க்கம் செல்லக்கூடிய பெண்களில் நாமளும் இன்ஷா அல்லாஹ் தொழுகையாளிகளாக, குரான் ஓதியவர்களாக, பிள்ளைகளை நல்லா வளர்த்தவர்களாக, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்களாக, தக்தீரை பொருந்தியவர்களாக, கணவரிடம் கோபப்படாதவர்களாக, சிறப்புமாக வல்ல ரஹ்மான் சொர்க்கவாசிகளே என்று கூப்பிடும் இடங்களில் லப்பைக் யா அல்லாஹ் என்று குரல் கொடுக்கக்கூடிய உத்தமமான பெண்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் ரஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.